மல்டி கரன்சிங்கிறது என்னென்னா, நம்ம டேலியில் வந்து கண்ட்ரிக்குள்ளே இல்லாமல் அதர் கண்ட்ரீஸ்லேயும் நம்ம பர்ச்சேஸ் அண்டு சேல்ஸ் வந்து பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்போ அந்த அமௌண்ட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா யூஎஸ்டியில் வந்து நம்ம டாலர் வந்து யூஸ் பண்ணுவோம். பவுண்டு வந்து நம்ம இங்கிலாண்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி மல்டி கரன்சி வந்து நம்ம டேலியில் என்டர் பண்ணுறதுக்காக நம்ம கரன்சி வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ட்ரிஸ் வந்து பார்க்கலாம். மல்டி கரன்சியில் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம். யார்கிட்டனா ஃபாரின் சப்ளையர். அமௌண்ட்டோட சிம்பிள் வந்து பிரிட்டிஷ் பவுண்ட் கரன்சி. அப்போ நம்ம இங்கிலாந்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ட்ரி சேல்ஸ். சோல்டு டு ஃபாரின் கஸ்டமர். ஃபாரின் கஸ்டமருக்கு வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அது கிரெடிட் சேல். அமௌண்ட்டு சிம்பிள் வந்து டாலர். அப்போ நம்ம அமெரிக்கன் கண்ட்ரிக்கு வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம். அது கிரெடிட் சேல்ஸ். இங்கிலாந்தில் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணி அது ப்ராடக்ட்டை வந்து அமெரிக்காவுக்கு வந்து கிரெடிட் சேல்ஸ் வந்து பண்ணுறோம். இப்போ நம்ம ரெண்டு சிம்பிளான என்ட்ரி தான் பார்க்குறோம். இதில் கரன்சிக்கான ரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்டிங்கிறது என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர். இதில் ஸ்டாண்டர்ட் ரேட்டுங்கிறது என்னென்னா நம்ம யூஎஸ்டிக்கான டிஃபால்ட்டாக எக்ஸ்சேஞ்சுக்கான ரேட்டு. செல்லிங் ரேட்டுங்கிறது என்னென்னா நம்ம சேல் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுற ரேட்டு. செல்லிங் ரேட்டு என்னென்னா பை பண்ணுறப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரேட். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதுக்கான ரேட்டை வந்து நம்ம போடுறோம். அதுதான் அந்த பையிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிபிபின்னா என்னென்னா கிரேட் பிரிட்டிஷ் பவுண்ட். இது வந்து இங்கிலாந்தோட கரன்சி. ஸ்டாண்டர்டு ரேட்டுங்கிறது வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. செல்லிங் ரேட்டுங்கிறது வந்து நம்ம ஒரு பொருளை சேல் பண்ணுறப்போ இருக்கக்கூடிய ஒரு ரேட். பையிங் ரேட்டுங்கிறது நம்ம ஒரு பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அதுக்கான ரேட் இருக்கும்ல, அதுதான் பையிங்.